ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் நிக்கல்சன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இந்த சின்ன மூட்டத்தில் போய் மீனை எப்படி இடத்துக்கு எடுத்தோம், அங்கே என்னென்ன வகையான மீன்கள் இருக்குது அப்படின்னு எல்லாமே பார்த்தோம். இதில் வந்து இந்த பெரிய மீனை வந்து கட் பண்ணதுக்கு முன்னே ஆட்கள் இருக்காங்க. அவங்க எப்படி இந்த மீனை வந்து கட் பண்ணி தரப்போகிறாங்க அப்படின்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்காக தான் நாங்கள் இந்த மீனை வந்து தூக்கிட்டு போயிட்டுருக்கோம். நம்ம சுரேஷன் தான் அந்த 12 கிலோ மீனை தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. வேறு அலெக்ஸு, இன்ஃபினிட்டை, வேறு எங்களோட ஜோஸு, அப்புறம் நான் எல்லோரும் சேர்ந்து தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அங்கே போகும்போது அங்கே ஏற்கனவே வேறு மீனை வெட்டிகிட்டு இருந்தாவே நம்ம மீனையும் அந்த பக்கத்தில் இப்போ நான் படுக்க போட்டு வச்சாச்சு. இனி தான் நம்ம இந்த மீனை வெட்டி முடிச்சதும் அடுத்தது நமக்கு தான் நம்ம மீனை தான் வெட்டுவாங்க. எப்படி வெட்ட போகிறாங்க, எப்படி க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம எல்லாமே பார்க்கலாம். இந்த நம்ம மீனை எடுத்து பலகையில் படுக்க போட்டாச்சு. இனி தான் அது வந்து செல்லெல்லாம் நீக்கி தான் இதை க்ளீன் பண்ண முடியும். பெரிய மீனாக இருந்தாலும் இதில் வந்து செதில்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதை வந்து இப்போ அழகாக க்ளீன் பண்ண போகிறாங்க. அதுக்கு பிறகு தான் கட்டிங்ஸே நடக்கும். எப்படின்னு பார்த்துருவோம். ஓகே மக்களே, ஒரு வழியாக மீனில் செதிலெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இப்போ மீனை வந்து கட் பண்ண போகிறாங்க. வீடியோவில் வந்து மீன் சின்னதாக தெரிஞ்சாலும் நேரில் வந்து படும் பயங்கரமாக இருந்துச்சு. அவ்வளோ பெருசாக தான் இருந்துச்சு. நிஜமாகவே பெரிய மீன் தான். அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ எப்படி கட் பண்ணி நமக்கு தர போகிறாங்க அப்படின்ட்டு பார்ப்போம். எந்த இடத்துல இருக்கீங்க? அந்த ஒத்த டியூப் தெரியுது பாருங்க. அது ஒரு அக்கா கடை வச்சிருக்கேன். அந்த கடையில வேண்டாம். கொஞ்சம் கொடுக்கணும். நல்ல மரம் போட்டி போடக்கூடாது. 2 பேருக்கு தான் முட்டை. அப்படியான கோழி முட்டை அந்த பாலஞ்சல் அதெல்லாம் இருக்கும். பாலஞ்சல்றது வந்து ஈரல் இருக்கு. ஆமா, இருக்கையில் அதுதான் பாலஞ்சல். அது நான் எடுத்தேன். பண்ணி எடுத்து ஆமாம், நெய் வரும். நெய் ஆமாம், நல்லா இருக்கும். 1000 ரூபா வச்சுக்கோங்க. 900 ரூபாய் 850 ரூபா. ஆனால் கொண்டு போங்க ஒருத்தன்.
சொல்லிட்டே வீட்டில் விலை விட்டுருமா நம்ம சாப்பிடணுமா ஜோஸ் அதுதான் சொல்றது கவர் தாங்கப்பா இது வச்சு பிடிக்கணும் வாங்க பிரச்சனை இல்லை வாங்க சைடில் வச்சு பிடிங்க சொல்ல மக்களே. ஹலோ வரேன் முட்டை பிள்ளைங்க 2 பேர் எடுங்க மீன் வாங்க சொல்ல முதல்ல பொண்ணு சொல்லலாம் மீன் வாங்க வந்துருக்காங்க பங்கு வாரண்டி பொய்யால நான் சோட்டு சோட்டாக தான் முதல்ல ஃபோன் பண்ண பட்சத்தில் யாரும் ஃபோன் பண்ணா நீ தானே ஃபோன் பண்ணேன் பண்ணவே இல்லையா சரி ஓகே நான் மீன் வாங்க நான் வரேன் ஆ கன்னியாகுமரியில் ஓகே மக்களே, ஒரு வழியாக மீனுக்குள்ளே எல்லா பாகத்தையும் வெட்டியாச்சு. தலை மட்டும்தான் பாக்கி. இந்த தலையை இப்போ கடைசியில் துண்டு துண்டாக்க போகிறவ எப்படி கட் பண்ணுறான்னு பார்ப்போம். அப்படி ஏமாத்த மாட்டேன் மட்டும் போல வெட்டி வச்சு கவர் எடுக்க போனீங்களா அந்த பெரிய மீன் வச்சு தள்ளி போங்க மீன் வெட்டாமே அடிக்கும்
ஆப்பில் போட்டிருக்கேன் கடையில் வாங்குறது ஓகே மக்களே, ஒரு வழியாக மீனை துண்டு ஆகியாச்சு. 12 கிலோ மீனையும் அருமையாக பீஸ் மாதிரி கட் பண்ணியாச்சு. அதை ஒரு அண்ணன் வந்து 5 கூறா போட்டுட்ருக்காங்க. ஏன்னா நம்ம முதல்ல சொன்னது மாதிரி 12 கிலோ மீனை வந்து 5 பேர்த்துக்கு நம்ம பங்கு போட போகிறோம். கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் ஒரு 400 2.5 கிலோ போல் வரோம். ஓகே, அந்த அண்ணன் கரெக்டாக சமமாக அழகாக பங்கு போட்டு தந்துடுவோம். அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம அதில் கீழே பார்த்தது முட்டை 2 முட்டை தான் இருந்துச்சு. ஆளுக்கு ஒன்று கிடைக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே தான். மற்றபடி கரெக்டாக சம பங்கு நீட்டாக இருக்கும். ஒரு வழியாக மீன் கட்டிங்லாம் முடிஞ்சு அவங்க அடுத்த மீன்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இந்த இப்போ பங்கு போட்டு தந்தோன்னே கவர் அங்கே ஒரு அண்ணன் ஒரு அக்கா அங்கே வச்சுருப்பாங்க. அவங்ககிட்ட போய் வாங்கலாம். 5 ரூபா இல்லை 6 ரூபான்னு நினைக்கிறேன் சம்திங். அதனால் கவர் நம்ம கொண்டு போனோம்னா பிரச்சனை இல்லை. விலை கொடுத்து தான் வாங்கி ஆகணும். முதல்ல சொல்லியிருந்தா ஓகே மக்களே, ஒரு வழியாக 12 கிலோ மீனையும் கூறு போட்டு நம்ம வாங்கியாச்சு. நம்மளும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த மாதிரி நல்ல நல்ல தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நம்ம வீடியோ பிடிச்சா மறக்காமல் 2-3 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களது விடைபெறுவது மரிய நிக்கல்சன். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி மக்களே. பாய் பாய். பெருசு நல்லா இருக்குன்னு தான் அதில்